வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் புயல்களை எதிர்கொள்கிறோம். பயம், சந்தேகம், சோதனை, துன்பம். அந்த நேரங்களில் இயேசு நம்மை நோக்கி வருகிறார். அவர் சொல்வது, அஞ்சாதிருங்கள், நான்தான், பயப்படாதிருங்கள். இன்று நாம் பார்க்கப் போகும் கதை இயேசு நீரின் மேல் நடந்த அற்புதம். இந்தக் கதை நமக்கு விசுவாசம், மீட்பு மற்றும் அமைதியை கற்றுக் கொடுக்கிறது. இந்தக் கதை பைபிளில் மத்தேயு 14:22-33 இல் வருகிறது. கதை விளக்கத்தை இப்போது நாம் கேட்கப் போகிறோம். இயேசு 5000 பேருக்கு அப்பமும் மீனும் கொடுத்து ஊட்டிய அற்புதத்திற்குப் பிறகு சீடர்களை படகில் அனுப்பி தானு மலைக்குச் சென்று ஜெபித்தார். இரவு நேரத்தில் சீடர்கள் கலிலேய கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது கடலில் புயல் எழுந்தது. அலைகள் படகை அடித்து காற்று பலமாக வீசியதால் அவர்கள் மிகவும் பயந்தனர். அந்த நேரத்தில் இயேசு நீரின் மேல் நடந்து அவர்களிடம் வந்தார். சீடர்கள் அதை பார்த்ததும் பயந்து, இது பேய் என்று கூவினர். உடனே இயேசு, அஞ்சாதிருங்கள், நான்தான் என்று சொன்னார். பேதுரு தைரியமாக, கர்த்தாவே, நீரின் மேல் உம்மிடம் வரும்படி என்னை ஆணையிடும் என்று கேட்டார். இயேசு, வா என்றார். பேதுரு படகிலிருந்து வெளியே வந்து நீரின் மேல் இயேசுவை நோக்கி நடந்தார். ஆனால் அலைகளை பார்த்ததும் பயம் வந்து அவர் மூழ்கத் தொடங்கினார். உடனே அவர், கர்த்தாவே, என்னை காப்பாற்றும் என்று கூவினார். இயேசு உடனே கை நீட்டி பேதுருவை பிடித்து, சிறிய விசுவாசமுள்ளவனே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்டார். அவர்கள் இருவரும் படகில் ஏறியதும் புயல் அடங்கியது. சீடர்கள் வியப்புடன் இயேசுவை வணங்கி, உண்மையிலேயே நீர் தேவனுடைய குமாரன் என்று அறிவித்தனர். இந்தக் கதையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்ன? 1. விசுவாசத்தின் வலிமை. 2. தேவனின் மீட்பு. 3. அமைதியின் கர்த்தர். இந்த அற்புதத்திலிருந்து முதலில் கற்றுக்கொண்டது 1. விசுவாசத்தின் வலிமை. பேதுரு இயேசுவை நோக்கி நீரில் அடியிட்டபோது விசுவாசம் அவரை தாங்கியது. ஆனால் சந்தேகம் வந்ததும் அவர் மூழ்கத் தொடங்கினார். இதன் மூலம் விசுவாசம் எங்களை அற்புதங்களை அனுபவிக்கச் செய்கிறது, சந்தேகம் எங்களை தளரச் செய்கிறது என்பதை கற்றுக்கொள்கிறோம். சிறுகதை. ஒரு சிறுவன் சைக்கிள் ஓட்டக் கற்றுக்கொள்கிறான். முதலில் பயம் காரணமாக அடியிட முடியவில்லை. தந்தை, நான் உன்னுடன் இருக்கிறேன், விழுந்துவிட மாட்டாய் என்று உறுதியளித்தார். சிறுவன் தந்தையின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து சைக்கிளில் அடியிட்டான். சில அடிகள் தைரியமாக ஓட்டினான். ஆனால் தந்தை கையை விட்டதும் சிறுவன் அலைந்து பார்த்து பயந்தான். உடனே சமநிலை இழந்தான். பாடம்: நம்பிக்கை இருந்தால் நாம் முன்னேறுவோம், சந்தேகம் வந்தால் நாம் தளர்ந்து விடுவோம். இந்த அற்புதத்திலிருந்து கற்றுக்கொண்ட 2வது விஷயம், தேவனின் மீட்பு. பேதுரு மூழ்கத் தொடங்கியபோது இயேசு உடனே கை நீட்டி அவரை காப்பாற்றினார். இதன் மூலம் எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை விட்டுவிடமாட்டார், அவர் எப்போதும் காப்பாற்ற தயாராக இருக்கிறார் என்பதை உணர்கிறோம். சிறுகதை. ஒரு சிறுமி ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தாள். தவறி வழுக்கி ஆற்றில் விழுந்தாள். தண்ணீர் அவளை இழுத்துச் செல்லத் தொடங்கியது. அவள் பயந்து, அப்பா என்று கூவினாள். உடனே தந்தை ஓடி வந்து கையை நீட்டி அவளை பிடித்து இழுத்து காப்பாற்றினார். சிறுமி அழுதபடியே தந்தையின் மார்பில் சாய்ந்தாள். பாடம்: நாம் அழைக்கும் போது தேவன் உடனே காப்பாற்றுகிறார், அவர் எப்போதும் அருகில் இருக்கிறார். இந்த அற்புதத்திலிருந்து 3வது கற்றுக்கொண்டது, அமைதியின் கர்த்தர். இயேசு படகில் ஏறியதும் புயல் அடங்கியது. இதன் மூலம் இயேசுவின் சந்நிதி எங்கள் வாழ்க்கையில் அமைதியை தருகிறது. அவர் நம்மோடு இருக்கும்போது எந்த புயலும் நீடிக்காது என்பதை கற்றுக்கொள்கிறோம். சிறுகதை. ஒரு குடும்பம் புயல் இரவில் பயந்து கொண்டிருந்தது. மின்சாரம் போய்விட்டதால் குழந்தைகள் அழுதனர். தாய் மெதுவாக ஒரு விளக்கை ஏற்றி, நாம் ஒன்றாக இருக்கிறோம், பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் குழந்தைகளுக்கு அமைதியை தந்தன. அவர்கள் அழுகையை நிறுத்தி தாயின் அருகில் அமைதியாக அமர்ந்தனர். பாடம்: இயேசுவின் சந்நிதி எங்கள் வாழ்க்கையில் அமைதியை தருகிறது, அவர் வந்தால் புயல் அடங்கும். வாங்க ஜெபிப்போம். அமைதியின் கர்த்தரே, எங்கள் இதயங்களில் உமது ஒளியை ஏற்றும். புயல் எங்கள் வீட்டைச் சுற்றினாலும் உமது சந்நிதி எங்கள் உள்ளத்தில் அமைதியை தரும். பயத்தின் இருளில் நம்பிக்கையின் விளக்கை ஏற்றும். எங்கள் குடும்பத்தை உமது கரங்களில் பாதுகாத்திடும். ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு புயலிலும் நீர் எங்கள் அருகில் இருப்பதை நினைவூட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நன்றி. மற்றொரு அற்புதக் கதையில் மீண்டும் சந்திப்போம். இயேசு உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக.